அதிகப்படியான ஐஏஎஸ் அதிகாரிகளால் நிர்வாக பணிகள் புதுச்சேரியில் தாமதப்படுகின்றன என முதலமைச்சர் ரங்கசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை தமிழக வெற்றிக் கழகத்தின் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் இன்று சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனுவை வழங்கினார். அப்போது தனது தொகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நோட்டு புத்தகங்கள், பள்ளி பைகள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் இதுவரை முழுமையாக வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டினார். மேலும் தமிழகத்தில் சுமார் 55 லட்சம் மாணவர்களுக்கு சீருடை புத்தகம், பள்ளிப்பை உள்ளிட்டவை ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் 90,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இன்னும் வழங்கப்படாதது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சாய் சரவணகுமார், புதுச்சேரியை விட பரப்பளவில் பெரிய கடலூர் மாவட்டத்தின் நிர்வாகத்தை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திறம்பட மேற்கொண்டு வருவதாகவும், ஆனால் புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தும் பல பணிகள் தாமதமாக நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக நிர்வாகமும் புதுச்சேரி நிர்வாகமும் வேறுபட்டவை என தெரிவித்தார். தமிழகத்தில் முதலமைச்சர் உத்தரவிட்டால் அதிகாரிகள் உடனடியாக செயல்படுவார்கள். ஆனால் புதுச்சேரியில் பல்வேறு நிர்வாக நடைமுறைகள் இருப்பதுடன் சில நேரங்களில் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதல் மற்றும் அனுமதியை தேவைப்படுவதாக கூறினார். மேலும் கடலூர் மாவட்டத்திற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மட்டுமே இருந்தாலும் நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆனால் புதுச்சேரியில் அதிக அளவில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருப்பது நிர்வாக செயல்பாடுகளுக்கு பயனளிக்கவில்லை என்றும், அதிகப்படியான ஐஏஎஸ் அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகிவிட்டது என்றும் ரங்கசாமி விமர்சித்தார். முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் ஏஜி கோவிந்தசாமியின் 108வது பிறந்தநாள் விழா விழுப்புரத்தில் கொண்டாடப்பட்டது. தாவேக ஆட்சி மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என பொன்முடி விமர்சனம். விழுப்புரம் அருகே ஜானகிராமபுரத்தில் அமைந்துள்ள முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் ஏஜி கோவிந்தசாமியின் மணிமண்டபத்தில் அவரது 108வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நினைவந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு ஏஜி கோவிந்தசாமியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொன்முடி, மறைந்தாலும் மக்களின் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஏஜி கோவிந்தசாமி என்றும், அவரது மணிமண்டபத்தை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் பேரறிஞர் அண்ணாதுரை அமைச்சரவையில் விவசாயத்துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றிய கோவிந்தசாமியின் பெயரில் திண்டிவனத்தில் அரசு கல்லூரி செயல்பட்டு வருவதாகவும், திராவிட இயக்கம் இருக்கும் வரை அவரது புகழ் நிலைத்திருக்கும் என்றும் கூறினார். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக அரசின் செயல்பாடுகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், தாவேக ஆட்சியை மக்கள் தற்போது மதிப்பீடு செய்து வருவதாகவும், அது மக்களுக்கான ஆட்சியாக நடைபெறுவது போல் தெரியவில்லை என்றும் விமர்சித்தார். மேலும் எப்போது தேர்தல் வந்தாலும் திமுகவே மீண்டும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்தார். அண்ணாமலை புதிய அரசியல் இயக்கம் தொடங்கியிருப்பது குறித்து கருத்து தெரிவித்த பொன்முடி, ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் இயக்கம் தொடங்கும் உரிமை இருப்பதாகவும், அண்ணாமலை தொடங்கியுள்ள இயக்கத்தின் எதிர்காலம் காலப்போக்கில் தெரிய வரும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் திடீர் கனமழையால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக 100 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலையுடன் கூடிய கடுமையான வெயிலும் அனல் காற்றும் வீசி வந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். குறிப்பாக மதிய நேரங்களில் மக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு வெப்பத்தின் தாக்கம் நிலவி வந்தது. இந்த நிலையில் இன்று மாலை திடீரென வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. நகரப்புறங்களான முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்புளம் உள்ளிட்ட பகுதிகளிலும், கிராமப்புறங்களான திருக்குனூர், ஒம்புப்பட்டு, கூனிச்சம்பட்டு, செல்லிப்பட்டு, அரியங்குப்பம் மற்றும் தவளகுப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்தது. தொடர்ந்து வாட்டி வதைத்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த இந்த மழையால் புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். இதற்கிடையில் திடீர் மழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக கோர்க்காடு அருகே சாலையோரத்தில் இருந்த ஆலமரம் ஒன்று முறிந்து மின்கம்பத்தின் மீது விழுந்தது. இதனால் மின்கம்பம் சேதமடைந்து கோர்க்காடு கிராமத்தில் மின் விநியோகம் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. மேலும் மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மின்துறை மற்றும் உள்ளாட்சி அதிகாரிகள் மரத்தை அகற்றி மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் ஆடம்பர தேர் பவனி 119வது ஆண்டு பெருவிழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே அமைந்துள்ள பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் 119வது ஆண்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த பெருவிழா நவநாள் சிறப்பு திருப்பலிகள், மறையுரை மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்று வந்தது. பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி இன்று இரவு நடைபெற்றது. வண்ணமயமான மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தூய இருதய ஆண்டவரின் திருவுருவம் எழுந்தருளிய நிலையில்
பசிலிக்கா வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இருதய ஆண்டவரை தரிசித்து சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். பக்தி பாடல்கள், ஜபங்கள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுடன் நடைபெற்ற தேர்பவனி பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. விழாவையொட்டி பசிலிக்கா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் முழுவதும் வண்ண விளக்குகள் மற்றும் அலங்காரங்களால் ஒளிர்ந்தன. குறிப்பாக தேர்பவனியின் பறக்கும் கேமரா காட்சிகள் மற்றும் இரவு நேர அலங்காரங்கள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன. 6 ஆண்டுகளுக்கு பிறகு துப்பு துலக்கிய பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கில் மகன் உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அருகே நடைபெற்ற பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கொல்லப்பட்டவரின் மகன் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன. பாகூர் பகுதியை சேர்ந்த புருஷோத்தமன் சேதராப்பட்டில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி இரவு பெட்ரோல் பங்க் பணிகளை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது ஊசுடு ஏரிக்கரை அருகே மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் வில்லியனூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் வழக்கு அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்ட போதிலும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இதனால் விசாரணை நீண்ட காலமாக முடங்கிய நிலையில் இருந்தது. இதையடுத்து புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங் உத்தரவின் பேரில் வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான குழுவினர் சம்பவ இடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களை மீளாய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அரும்பாத்தபுரத்தைச் சேர்ந்த கலியவேந்தன் மற்றும் பிரசாந்த் ஆகியோர் கொலையில் தொடர்புடையவர்கள் என்பது தெரிய வந்தது. இருவரும் சென்னையில் பதுங்கியிருந்த நிலையில் தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் புருஷோத்தமனின் மகன் தனப்பிரவின் இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது. மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த புருஷோத்தமன் 2வது திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் இதற்கு மகன் தனப்பிரவின் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. தந்தை மறுமணம் செய்து கொண்டால் குடும்ப சொத்தில் பங்கு பிரியும் என்ற அச்சத்தால் அவரை கொலை செய்ய தனப்பிரவின் திட்டமிட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்காக தனது நண்பர்களான கலியவேந்தன் மற்றும் பிரசாந்திடம் ஆலோசித்து புருஷோத்தமனின் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் பயண வழித்தடங்களை கண்காணித்து வந்தனர். சம்பவம் நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பே கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் பின்னர் திட்டமிட்டு புருஷோத்தமனை வழிமறித்து வெட்டி கொலை செய்யப்பட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கலியவேந்தன், பிரசாந்த் மற்றும் தனப்பிரவின் ஆகிய 3வரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் அவர்கள் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த கொலையில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் 3வரையும் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரியில் திடீர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 300 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கும் மேல் கடுமையான வெயிலும் அனல் காற்றும் வீசி வந்த நிலையில் இன்று மாலை திடீரென வானிலை மாறி பல பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்தாலும் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். இன்று காலை முதலே கடுமையான வெயில் நிலவிய நிலையில் மாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளிலும் திருக்குனூர், ஒம்புப்பட்டு, கூனிச்சம்பட்டு, செல்லிப்பட்டு, அரியாங்குப்பம், தவளகுப்பம் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை நீடித்தது. இந்த திடீர் மழையால் திருக்குனூர், ஒம்புப்பட்டு, சோம்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் கடும் கவலை அடைந்துள்ளனர். மேலும் இதுபோன்று மழை தொடர்ந்து பெய்தால் நெற்பயிர்கள் மேலும் சேதமடைந்து பெரும் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை பாதுகாக்கும் வகையில் உடனடியாக களம் அமைக்கும் வசதிகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒதியம்பட்டு ஜிப்சி மகளிர் விடுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை எம்எல்ஏ ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு மாதா கோவில் வீதியில் அமைந்துள்ள ஜிப்சி மகளிர் விடுதியில் மறைந்த கந்தசாமி அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு சமூக நலப்பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் கணேஷ் கார்த்திகேயன் கந்தசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக மறைந்த கந்தசாமி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு எம்எல்ஏ ரவிக்குமார் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர்.
அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு பள்ளி பைகள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் மாணவிகளுக்கு இரவு உணவும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மருத்துவமனை பயன்பாட்டிற்காக நவீன வசதிகளுடன் கூடிய கட்டில்கள் மற்றும் பல்வேறு மருத்துவ உபகரணங்களையும் எம்எல்ஏ ரவிக்குமார் வழங்கினார். இதன் மூலம் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளுக்கு உதவும் சமூக நலத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் சமூக ஆர்வலர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தங்க நகை திருட்டில் வீட்டு வேலைக்கார பெண் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் வீட்டில் இருந்த 4.5 பவுன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவத்தில் வீட்டு வேலைக்கார பெண்ணை போலீசார் கைது செய்து திருடப்பட்ட நகைகளை மீட்டுள்ளனர். லாஸ்பேட்டை அசோக் நகர் பாரதியார் சாலையை சேர்ந்தவர் சித்ரா. அவரது மகள் சரண்யாவுக்கு சமீபத்தில் 2வது குழந்தை பிறந்திருந்ததால் அவர் தாயார் வீட்டில் தங்கி வந்தார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சித்ரா திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனம் மற்றும் தவளக்குப்பத்தைச் சேர்ந்த ஞான சௌந்தர்யா என்பவரை வீட்டு வேலைக்காக நியமித்திருந்தார். சரண்யாவுக்கு சொந்தமான 4.5 பவுன் தங்க வளையல் உள்ளிட்ட நகைகள் வீட்டில் உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குழந்தைகளுக்கு உடல்நலவு குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்ல தயாரான போது டிராயரை திறந்து பார்த்த சரண்யா அதில் இருந்த நகைகள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். திருடு போன நகையின் மதிப்பு சுமார் ரூபாய் 5 லட்சம் என கூறப்படுகிறது. இது குறித்து சித்ரா லாசுப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தனது புகாரில் சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்திருந்த வீட்டு வேலைக்கார பெண் ஞான சௌந்தர்யா மீது சந்தேகம் இருப்பதாகவும் வேறு யாரும் வீட்டிற்கு வரவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த லாஸ்பேட்டை போலீசார் ஞான சௌந்தர்யாவை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து திருடப்பட்ட 4.5 பவுன் நகைகளையும் மீட்டனர். பின்னர் ஞான சௌந்தர்யாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.